ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 27th ஜூன் எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதி தாலியை தொலைச்சிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஆதி சொல்கிறாரு, வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, என்ன ஆதி தாதியை தொலைச்ச இடத்துல தேடாமல் இப்போ போய் கோவிலுக்கு போகலான்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாரதி, தாலிக்காக தான் கோவிலுக்கு போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை ஆதி, முதல்ல நம்ம போன இடத்துக்குலாம் போய் தாலி எங்கேயாவது விழுந்திருக்கான்னு சொல்லி நம்ம தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன இடம் எல்லாத்துக்கும் போய் தேடி பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் போய் அந்த மலையில் நின்று கத்தின இடம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க அந்த இடம், இப்படி எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே கிடைக்கல. சரின்னு அடுத்து இப்போ ஆதி சொன்னபடி கோவிலுக்கு போயிடுறாங்க. அங்கே கோவிலுக்கு போனோடனே அங்கே இருந்த பூசாரி கிட்ட எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாரு. உடனே அந்த பூசாரி என்னப்பா அப்படிலாம் டக்குன்னு கேட்ட உடனே கல்யாணம்லாம் பண்ணி வச்சிட முடியாது, இதுக்கு நீங்கள் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு தான் கல்யாணம்லாம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் ஆதி சொல்கிறாரு, இல்லை சாமி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் வந்த இடத்துல இவங்க தாலியை தொலைச்சிட்டாங்க, அதனால் ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஸோ அதனால தான் திருப்பி கல்யாணம் பண்ணி தாலி கட்டணும்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த பூசாரி சொல்கிறாரு, ஆமாப்பா, எப்போவுமே லேடிஸ்க்கு தாலினாலே ஒரு தனி சென்டிமெண்ட் தான், அது இல்லைனாலே அவங்க வருத்தப்படுவாங்க, எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது. சரி, நீங்கள் கோவில் பிரகாரத்தை சுற்றிட்டு வாங்க, இந்த மாலையை போட்டுண்டு நான் அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி இங்கே கோவிலுக்கு பின்னாடி ஒரு அம்மன் இருக்குது, அந்த அம்மன் மேலே ரிங்கு போடணும், அந்த ரிங்கு அந்த அம்மன் மேலே விழுந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் அதே மாதிரியே ஆதியும் பாரதியும் மாலையை வாங்கி மாற்றிக்கிறாங்க. மாற்றிட்டு கோவிலை சுற்றிட்டு இப்போ பாரதி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு அந்த பூசாரி ஒரு தாலி தராரு. அதை ஆதி இப்படி வாங்க போகிறாரு. அந்த சமயத்தில் அந்த பையன் அங்கேருந்து ஓடி வரான். அக்கா அவங்க தாலி கிடச்சிருச்சுக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஓடி வரான். ஓடி வந்த உடனே ஒரே ஆச்சரியம் ஆதிக்கு, பாரதிக்கு, அந்த பூசாரிக்கு எல்லாருக்குமே. உடனே அந்த தாலியை வாங்கி ஆதி பாரதி கழுத்தில் கட்டுறாரு. உடனே இதை பார்த்த உடனே பாரதி தாலி கட்டிக்கிட்டு அந்த பையனை பார்த்து நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே அந்த பையன் நீங்கள் எனக்கு எதுக்கா நன்றிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் தேடின இடத்துலையே தான்க்கா இது கடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பூசாரி சொல்கிறாரு, பாருங்கள், இது எல்லாமே இந்த அம்மனோட திருவிளையாடல் தான். இப்போ நீங்கள் தேடின அதே இடத்துல இந்த பையன் கண்ணில் பட்டு உங்களுக்கு கொண்டு கொடுக்க வச்சிருக்கா, ஸோ இந்த பையனுக்கு தான் நீங்கள் நிறைய நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அவரும். ஸோ ஆதியும் பாரதியும் ரெண்டு பேருக்கும், அந்த பூசாரிக்கு அந்த தம்பிக்கு ரெண்டு பேருக்கும் நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூசாரி சொன்னபடி அந்த வளையத்தை வாங்கிட்டு அந்த சாமிக்கிட்ட போகிறாங்க. அந்த சாமிக்கிட்ட போய் ஒரு வளையமாக போடுறாங்க. இதற்கு 4 வளையம்னு கணக்கு இருக்குது, வளையம் போடணுங்கிற கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வரைக்கும் போட்டு பார்க்குறாங்க. கடைசியில் 2 வளையம் பாக்கி இருக்குது. இப்போ ஆதி நிறுத்திடுறாரு. எந்த வளையுமே சரியாக அந்த சாமி மேலே போய் விழலை. ஸோ அதனால் ஆதி நிறுத்திடுறாரு பாரதியை. இதுக்கு மேலே போடாதீங்க பாரதி, நம்ம இந்த 2 வளையத்தை நம்மளே வச்சுப்போம், நம்ம நல்லா வாழ்ந்துட்டு நம்ம 60 வயசுக்கு மேலே இதே கோவிலுக்கு கொண்டு இந்த வளையத்தை நம்ம சாத்துவோம். சாமி எல்லாருக்குமே எப்போவுமே நல்லது தான் நடக்கும், இது நம்மளாக தான் சாமியை ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி நினச்சிக்கிறோம். ஸோ அதனால் இதை சாமியோட பிரசாதமாக எடுத்துக்கிட்டு நாம் இந்த வளையத்தை எடுத்துக்கிட்டு போகலாம், என்ன பாரதி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாரதியும் சரிங்கிறாங்க. ஸோ அந்த சாமியே கொடுத்தா மாதிரி அந்த வளையத்தை எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த தம்பிக்கு திருப்பியும் நன்றி சொல்லிவிட்டு 2 பேரும் இப்போ அந்த இடத்த கோவிலை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹோட்டல் ரூமுக்கு வராங்க. பாரதியோட கண்ணெல்லாம் மூடி கூட்டிகிட்டு வராரு ஆதி. உள்ளே வந்த உடனே அவங்க அப்படி கண்ணை திறக்கிறாங்க. பார்த்தா ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு, பெட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே பாரதி கேட்குறாங்க, என்ன ஆதி இதெல்லாம், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை இது நமக்கு ஒரு ஸ்பெஷல் டேன்னு தோணுச்சு, அதனால தான் இந்த ஏற்பாடெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு என்னமோ இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு, இப்போ தான் கல்யாணம் ஆகி நான் உங்களை பார்க்குறேங்கிற மாதிரியே இல்லை, பல வருஷமாக நான் அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கிற ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது ஆதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இதை தான் பாரதி, நான் முதல்லேருந்தே உங்களை பார்த்த அன்னிலேருந்தே நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அதே ஃபீலிங் தான் இருக்குது, உங்களை பார்த்து அந்த முதல் நாள்லேருந்து நான் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோ செரிஷ் பண்ணிகிட்ருக்கேன் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அடுத்தது பாரதி ரெடி ஆகிட்டு வராங்க. ஆதியும் ரெடியாக உட்காந்துட்ருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ளே அது ஒரு ரொமான்டிக் நைட்டாக முடியுது. இந்த பக்கம் ஸ்வேதா பயங்கர கோபமாக இருக்காங்க. அவங்க ஆதியும் ஸ்வேதாவும் அந்த முதல் கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. அதை பார்த்து ஸ்வேதாவுக்கு பயங்கர கோபம் வருது. ஒரு ஃப்ளவர் வேஸ் எடுத்து அந்த ஃபோட்டோ மேலே அடிச்சிடுறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருந்த கண்ணாடிலாம் கீழே விழுந்துடுறது. ஸ்வேதாவுக்கு தாலி கட்ட ஆதிக்கு தாலி கட்டாமல் கீழே போட்டுட்டு போன அந்த சீனெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அந்த இடத்துக்கு ஸ்வேதாவோட அம்மா வராங்க. வந்த உடனே, ஸ்வேதா ஏன் இப்படிலாம் பண்ணுற, பேசாமல் விட, அவன் தான் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்ல, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்வேதா சொல்கிறாங்க, என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா, மாமா இப்படி ஏமாற்றிட்டாரு,
என்ன இங்கே புலம்ப விட்டுட்டு அவர் மட்டும் அங்கே போய் நிம்மதியாக ஜாலியாக இருக்கார், என்னால் ஏற்றுக்கவே முடியலம்மா இதை அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்வேதாவோட அம்மா சொல்கிறாங்க, இந்த நேரம் நீ நல்லா இருந்தால் போரும் தான் ஸ்வேதா நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுடு, நிம்மதியாக இரு, மாமாவெல்லாம் மறந்துடு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்வேதா வந்து பார்த்துட்டு, என்னம்மா பயப்பறியா, நான் இதாக பண்ணிப்பேன்னு பயப்பறியா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் பாரதியும் ஆதியும் அந்த மாமாவையும் நான் வந்து நிம்மதியாக வாழ மட்டும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிகிட்டே இருக்காங்க. உடனே ஸ்வேதாவோட அம்மா வந்து, பார்வதி சரி சரி ஸ்வேதா டைம் ஆகிடுச்சு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள படுக்க சொல்கிறாங்க. படுத்துக்கிட்டு அவங்க கண்ணை முடிக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தூக்கமே வரல, பயங்கர கோவமாக படுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து தமிழும் ராணியும் தூங்கிட்டு இருக்காங்க. ராணி ரொம்ப கொரட்டை விட்டுக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு நான் என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் புலம்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பாவம் தமிழுக்கு அந்த கொரட்டை சத்தத்தில் தூக்கம் வராமல் எழுந்துட்டு ராணி அக்கான்னு எழுப்புறா. அவங்க எழுந்துக்கவே இல்லை. திருப்பி நான் டீனான்னு அதையே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு தூக்கத்தில் கூட டீனா நினப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த ஃபோனை பிடிங்கினோடனே அவங்க யாரோ ஏதோ எடுக்கிறாங்கன்ட்டு, என்ன பாப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எழுந்துக்கிறாங்க ராணி. எழுந்தோடனே, இல்லை எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசணும் போல் இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து டயல் பண்ண போகிறா. ராணி ஏதோ சொல்ல வராங்க. அதோடு இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.